முருகனையே தூக்கிட்டு வந்தீங்க. காசு இருக்குது கையில. அடேங்க அப்பா. போன வாரம் வந்துருச்சுல, அது அந்த அன்னதானம் கொடுக்கறதுல போன தடவை வந்து சவுண்டு கொஞ்சம் இல்லாமல் இருக்கும். இந்த தடவை வேறு ஒன்று பண்ணிடுறேன். அந்த வீடியோக்குள்ளே இன்னொரு வீடியோ வர மாதிரி போட்டுருக்கேன். அதை செய்ய தான் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகும். நம்மளால இந்த கோயிலுக்கு என்ன செய்ய முடியுமோ செஞ்சிருவோம். என்னால் என்ன முடியுதோ அதை செஞ்சுக்கிறேன்.
தாயின் மடி. அங்கே யார் வராங்கன்னு என்னுடைய அருக்கரணையும் ஆசீர்வாதம் செய்ய நான் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். யார் ஒருவர் துவாரகா மாயின் படிக்கட்டை தன் கால்களை பதிக்கின்றாரோ துன்பம் இதோட முடிந்தது அப்படின்னு சொல்லுவார் பாபா. யார் ஒருவர் சீரடி தளத்தை அடைகின்றாரோ அநேக ஆசீர்வாதம் செய்ய நான் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். கணபதிக்கு பூஜை செய்யறாங்க, கவனிங்க. கணபதிக்கு தீபாராதனை காட்டுறாங்க, கவனிங்க. இப்போ கணபதிக்கு அன்னம் ஊட்ட போறாங்க. நீங்களும் கூட சேர்ந்து சொல்லலாம், ஆண்கள் பெண்கள்லாம். பாபா சொல்லுவார், என்னுடைய பக்தனுக்கு எப்பவுமே ரெண்டே ரெண்டு விதையை விதைச்சிக்கிட்டே இரு. ஒன்று நம்பிக்கை அப்படிங்கிற விதை, இன்னொன்று பொறுமை அப்படிங்கிற விதையை சொல்லுவார். நல்லா ஜெய் சொல்லுங்க. ஜெய்னா வெற்றி அப்படின்னு அர்த்தம்.
இப்போ அண்ணன் விட்ட போகிறாங்க. நீங்களும் கூட சேர்ந்து சொல்லலாம். குருவுக்கு சாப்பாடு விட்டுறது அவ்வளோ பெரிய பாக்கியம். ஓம் சத்குரு சாய்நாத் மகாராஜ் கே அன்னம் நைவேத்யம் சமர்ப்பயாமி. ஓம் பூர்வஸ்வஹ ஓம் பிராணாய ஸ்வஹ ஓம் வாணாய ஸ்வஹ ஓம் ஜானாய ஸ்வஹ ஓம் சமானாய ஸ்வஹ ஓம் பிரம்மணே ஸ்வஹ அமத நைவேத்யம் தாம்பூல நிவேத்யம் தர்சயாமி. ஓம் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் महाराज के अन्नम नैवेद्यम समर्पयामि. ओम नदी सरकमणपोष्यमागन्नम नैवेद्यम समर्पयामि. ओम सद्गुरु साईनाथ महाराज के अन्नम नैवेद्यम समर्पयामि. ओम सद्गुरु दत्तात्रेय स्वामी अन्नम नैवेद्यम समर्पयामि. ओम अनंतहोरी ब्रह्मांडनाय राजाधिराज योगिराज परब्रह्म श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज के अन्नम नैवेद्यम समर्पयामि. वाममयपरुक्कं परनित्यसिद्धहलक्कं बालपरमेश्वरिक्कं मीनाक्षं विरागन्नं नैवेद्यं समर्पयामि. எல்லாம் அப்படியே தியான நிலைக்கு வாங்க. சின் முத்திரை வச்சுக்கோங்க. மந்திரம் சொல்லுவாங்க. 2 முறை நல்லா சத்தமாக சொல்லணும். அப்படியே எல்லாம் அப்படி இந்த கை வச்சு அப்படியே கண்ணை மூடி தியானத்துக்கு வாங்க. அப்படியே கண்ணை மூடி தியான நிலைக்கு வாங்க. நாங்கள் சொல்கிற வரைக்கும் கண்ணை திறக்கக்கூடாது. ஓம் பரமம் பவித்ரம் பாபா விபோத்யம். ஓம் பரமம் விசித்திரம் லீலா விபோத்யம். ஓம் பரமார்த்த இஷ்டார்த்த மோட்ச பிரதார்த்தம். ஓம் பாபா விபோத்யம். இதமஸ்த்ரயாமி. ஓம் சாயி விபோத்யம். இதமஸ்த்ரயாமி. ஓம் பரமம் பவித்ரம் பாபா விபோத்யம். ஓம் பரமம் விசித்திரம் லீலா விபோத்யம். ஓம் பரமார்த்த இஷ்டார்த்த மோட்ச பிரதார்த்தம். ஓம் பாபா விபோத்யம். இதமஸ்த்ரயாமி. ஓம் சாயி விபோத்யம். இதமஸ்த்ரயாமி. இந்த மாலை வேலையில இந்த துவாரகா மாலையில் இங்கே இருக்கக்கூடிய நம்மளுக்கு எல்லாத்துக்கும் உணவு முடித்திக்கருடையும் இருக்கிறதுக்கு இடம் உடல் ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் சொல்வாக்கு செல்வாக்கு பெருகி பல்லாண்டு பல கோடி நூற்றாண்டு நம்ம வம்சமெல்லாம் செல்வ செழிப்பா இருக்கணும்னு சொல்லி யார் யாருக்கு என்ன பிரார்த்தனை அப்படியே தியானத்திலே வச்சுக்கோங்க.
அப்படியே 2 கையை தேய்ச்சி முகத்தில் வச்சுட்டு கண்ணை விழிங்க. சாய்பாபா அப்படிங்கிறவர் துவாரகா மாயி அப்படிங்கிற மசூதியில் 60 ஆண்டு காலம் வாழ்ந்தார். அங்கே துணி அப்படிங்கிற அக்னி குண்டத்தை எரி விட்டு அதில் உதி அப்படிங்கிற ஒரு சாம்பலை தான் தன்னுடைய பக்தருக்கு பிரசாதமாக கொடுத்தார். எவ்வளோ காலம் கொடுத்தார்? அந்த துவாரகா மாயில் 60 ஆண்டு காலம் வாழ்ந்தார். அந்த 60 ஆண்டு காலமும் வர பக்தர்களுக்கு அந்த உதியத்தான் பிரசாதமாக கொடுத்தார். சரி, அந்த துவாரகா மாயில் என்ன பெரிய அற்புதங்கள்லாம் நடந்தது? ஒரு சில அற்புதங்களை சொல்லிட்டு உரைய முடிக்க போகிறோம். ஒரு பெண் ஒரு 6 மாத காலமாக அங்கேயே தங்கி இருக்கிறாங்க. ஒரு நாள் மதிய வேளையில் சாப்பிட்டுட்டு பாபா கையை தொடச்சி விட்றாரு. சாமா லெண்டி தோட்டம் போயிட்டுருக்கிறார். அப்போ அந்த பெண் பின்னாடி போகிறாங்க. அப்போ சாமா கேட்குறாரு, ஓ அம்மா, எங்கே நீங்கள் அவர் பின்னாடி போயிட்டுருக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு 25 வருடங்களாக திருமணமாகி எனக்கு இன்னும் குழந்தை கிடைக்கல, எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும், அதுக்காக கேட்கறதுக்கு போகிறேன் அப்படின்னு அந்த பெண்மணி சொல்கிறாங்க. அதுக்கு சாமா சொல்கிறாரு, அமைதியாக இருங்க, காலம் வரும், நான் உங்களுக்கு அப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் மதிய வேளையில் பாபா சாப்பிட்டு முடித்த உடனே சாமா பாபாவோட விரலை தொடச்சிட்டு இருக்கிறார். அப்போ சாமா சொல்கிறார், ஓ தேவா, ஒரு பெண்மணி ஒரு 6-7 மாத காலங்களாக இங்கே தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு 25 வருடங்களாகி இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் ஒரு அற்புதத்தை காட்டி ஒரு குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ பாபா சொல்கிறாரு, அந்த பெண்மணி கடை வீதியில் போய் 2 தேங்காய் வாங்கிட்டு வர சொல்லு அப்படிங்கிறாங்க. அந்த பெண்மணி கடை வீதியில் போய் 2 தேங்காய் வாங்கிட்டு வந்து பாபாட்ட கொடுக்குறாங்க. பாபா ஆட்டி பார்க்குறாரு. அப்போ சொல்கிறார், சாமா, இந்த தேங்காயில் பருப்பே இல்லை, எப்படி இந்த அம்மாவுக்கு நான் குழந்தை பாக்கியம் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சாமா சொல்கிறாரு, இந்த தேவன் இந்த மசூதிக்குள்ள வந்த யாரையும் வெறுங்கையோட அனுப்புனதா சரித்திரம் கிடையாது, நீங்கள் இந்த பெண்மணிக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. சாமா, இதில் பருப்பே இல்லை, எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். பாபா, நீங்கள் யாரையும் நீங்கள் சும்மா அனுப்புனதே இல்லை பாபா. சரி சாமா, அந்த தேங்காயை உடைக்க சொல்லு அப்படிங்கிறாங்க. ஒரு தேங்காய் உடைக்கப்படுது. அந்த ஒரு மூடி அந்த பெண்கிட்ட கொடுக்குறாங்க. இன்னொரு மூடியை பாபாவும் சாமாவும் ஆளுக்கு பாதி எடுத்து சாப்பிட்றப்ப பாபா அந்த பெண் கேட்குறா, சாமா, இந்த தேங்காய் பருப்பில் எனக்கு குழந்தை பிறக்குமா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு சாமா சொல்கிறார், எத்தனை மாதத்தில் உங்களுக்கு குழந்தை வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த பெண்மணி சொல்கிறா, 12 மாதத்தில் அற்புதமான ஆண் குழந்தை எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு சாமா சொல்கிறார், 12 மாதத்தில் இந்த தேவன் உனக்கு அந்த குழந்தை பாக்கியம் கொடுக்கலைன்னா கடை வீதியில் போய் என்னுடைய சொந்த காசில் 2 தேங்காய் வாங்கிட்டு வந்து நடுமண்டையில் அடித்து இந்த மசூதி விட்டு துரத்தி விட்டுருவோம் அப்படிங்கிறார். 12 மாதம் கழித்து அந்த பெண் அற்புதமான ஆண் குழந்தை பெற்றெடுக்கிறார். அற்புதமான ஆண் குழந்தை பெற்றெடுக்கிறார். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பெண்ணுக்கு 3 குழந்தைகள் பிறகு. பாபாவோட அற்புதம் பார்த்தீங்களா? எதுக்காக இந்த கதையை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, இவங்களால முடியாது, இந்த உலகத்தில் யாருமே செய்ய முடியாது, யாருமே செய்ய முடியாத காரியத்தை இவங்க செஞ்சிருவாங்க. இதுதான் பாபாவோட அற்புதம். நம்மில் சிலருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்பிக்கை கம்மி. நம்பிக்கையோட யாருமே இங்கே வந்து நிற்கிறதில்ல. ஒரு பெண் போன வாரம் பார்த்தீங்கன்னா அன்னதானத்துக்கு ஒரு தொகை கொடுத்தாங்க, விளக்குக்கு எண்ணெய்க்கு ஒரு தொகை கொடுத்தாங்க. எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். முதல்ல அவரோட கணவன் வந்து அமெரிக்காவில் இருக்கார். அந்த பெண்ணுக்கு குழந்தை ஐயூவி பண்ணுறதுக்காக இந்தியா வந்திருக்காங்க. 8 முறை ஐயூவி பண்ணி குழந்தை நிற்கல. அவருக்கு அங்கே வேலை போயிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ண முடியும், இந்தியா வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பெண் எங்கிட்ட வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் பேசுகிறாங்க. நான் அவர்கிட்ட சொல்கிறேன், உங்களுக்கு வேலை மறுபடியும் அமெரிக்காவில் கிடைச்சிடும், இது சத்தியம், பாபாவோட மொழிகள் பொய் போகாது. ஒரு மந்திரம் அனுப்புகிறேன், காலையிலையும் சாயங்காலம் நீங்கள் படிங்க, 90 நாளில் உங்களுக்கு கம்பெனியில் வேலை கிடைச்சின்னு சொல்கிறோம். 90 நாள் போன மாதம் டிசம்பரில் தான் 90வது நாள் ஆகுது. அவருக்கு அமெரிக்காவோட கம்பெனியில் வேலை கிடைச்சி சம்பளம் வந்துருச்சு. போன வாரம் அன்னதானத்தை கொடுக்குறேன். இதை ஏன் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா,
நம்பிக்கையோட மட்டும் இவரை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா நம்பிக்கை அதிகமான அற்புதங்களும் ஆசீர்வாதம் செய்யக்கூடிய ஒரு மகா யோகி. பாபா வந்து அச்சய பாத்திரம், அள்ள அள்ள குறையாது. இது எப்படி நடக்குமா? அவரோட வாழ்க்கை வரலாறு. இந்த முறை நான் சிறுடி போகிறேன், கிடைச்சிச்சுன்னா ஒரு 100 வாங்கிட்டு வந்து வைக்கிறேன். வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் தினம் ஒரு அத்தியாயம் வாங்கிட்டு போய் படித்து பாருங்க. அவரோட வாழ்க்கை வரலாறுல சொல்கிறாரு, ஒரு கணவன் மனைவி விருந்துக்கு நிறைய பேர் வர சொல்லிடுறாங்க, உணவு கம்மியாக தயார் பண்ணிடுறாங்க. கணவன் போய் மனைவி கிட்ட சொல்கிறாங்க, இவ்வளோ கூட்டம் வந்துருச்சு, இந்த உணவு பத்தாதாடுறது அப்படின்னு சொல்கிற மனைவி ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, என்னென்னு, நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம், சாமி படத்துக்கிட்ட போய் பாபா கிட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு அந்த உதி எடுத்து எல்லாத்துலேயும் போடுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த வந்த அத்தனை உறவினர்களும் சாப்பிட்டு மிகுதி 10 பேருக்கு உணவு இருந்துச்சான். நம்பிக்கையோடு செய்யணும். இப்போ நாம் இங்கே செய்யணும், ஒவ்வொரு வாரம் 25 கிலோ போடுற கூட்டம் வராதுன்னு வந்து சொல்லுவாங்க அவங்க. நாங்கள் உணவு தயார் பண்ணுறப்போ போட்டுருவோம், பாபா 25 கிலோவுக்கு கூட்டம் வந்தாலும் சரி பண்ணிக்க, 40 கிலோவுக்கு கூட்டம் வந்தாலும் நீ சாப்பாட்டை சரி பண்ணிக்கன்னு தான் உள்ள சாப்பாடு போடுவோம். சாப்பாடு இறக்கிறதுக்கு முன்னாடியே என்ன சொல்லுவோம்னா, பாபா இன்னைக்கு நடக்கக்கூடிய அன்னதானமாகவும் பிரசாதமாகவும் மருத்துவம் கொண்ட உணவாகவும் அள்ள குறையாத அச்சய பாத்திரமாகவும் அறுசுவை உணவு மாற்றி இந்த அன்னத்தை சாப்பிடக்கூடிய மக்களுக்கெல்லாம் உண்ண உணவும் உடுத்திக்கிறோடையும் இருக்கிறதுக்கு இடம், உடல் ஆரோக்கியம், நீண்டாயும், நிறை செல்வம், செல்வாக்கு பெருகின குருநாதா அப்படின்னு இவரை கூப்பிட்டு உள்ள உதியை போட்டுருவோம். எவ்வளோ பேர் வந்தாலும் அந்த அண்டா தீராது. இது சத்தியம், இங்கே நடக்குது. இன்றைக்கி மத்தியானம் 10 கிலோ தான் போட்டோம், ஆனால் 15 கிலோவுக்கு கூட்டம் வந்தது. ஆனால் அந்த 15 கிலோ கூட்டத்துக்கு அந்த சாப்பாடு சரியாகி மிச்சம் இருந்தது. அதனால் நீங்கள் எந்த ஒரு விசேஷம் செஞ்சாலும் பாபாவை முன்னிறுத்தி செய்யுங்க. ஒரு ஐயா நைட்டு வருவார், அவங்க வீட்டு கல்யாணத்தில் சின்ன ப்ராப்ளம் வந்து அழுகிறார். நீ ஒன்றுமே அழுகாத, கூட்டிகிட்டு வந்து சொன்னோம், பாபா இது உன் வீட்டு கல்யாணம் போய் பாரு அப்படின்னு சொன்னோம். அற்புதமாக பண்ணி கொடுத்தாரு. எந்த வித தோய்வு இல்லாமல் பபீஸ் பார்க்கில் அவ்வளோ கூட்டம். அவர் வந்து அழுகிறார் மறுபடியும். உங்கள் வார்த்தைகள் வந்து சக்திங்க, பாபா மாதிரியே சொன்னீங்க, அப்படியே நடந்துச்சு எல்லாமே அப்படின்னு சொல்கிறார். அதனால் நீங்கள் ஒவ்வொரு அடி, அவர் சொல்கிறார், என்னை நோக்கி நீ ஒரு அடி மட்டும் எடுத்தனா, அவர் 5-6 சேரை எடுத்து போட்டுங்க, நீ என்னை நோக்கி ஒரு அடி மட்டும் எடுத்து வச்சிரு, நான் உன்னை நோக்கி 100 அடி எடுத்து வைப்பேன் அப்படின்னு சொல்லுவார். 100 அடி அப்படின்னா நம்மளை நோக்கி வர 100 அடின்னா நம்மளோட ஒவ்வொரு கர்மாவையும் வெட்டிடுவார். அவர் சொல்கிறார், ஓ சாமா, இந்த ஜனங்கள்லாம் நான் சாப்பிட்டுட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கிறான்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க, அவன் அன்றாடம் என்கிட்ட கொடுக்கக்கூடிய கணக்கை இறைவனாக எஜமான்ட்டு அவனுக்காக நான் சமர்ப்பணம் பண்ண காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். நம்ம யாராவது கடவுள்கிட்ட போய் சொல்கிறோமா குறைய? சொல்கிறதே கிடையாது. யார்கிட்டயாவது ஃபோன் போடுவோம், எனக்கு இந்த கஷ்டம் அந்த கஷ்டம், ஃபோனில் அழுவோம். 2 தாட்டி அவங்க கேட்பாங்க, 3வது தாட்டி நம்ம நம்பர் பிளாக் பண்ணிடுவான். இல்லைன்னா பக்கத்தால் வீட்டுக்கார்ட்ட போய் சொல்லுவான், அவன் தான் ஊர் பூரா போய் சொல்லுவான். கடவுள்கிட்ட யாருமே நம்ம ப்ரேயர் பண்ணுறதில்ல. முதல்ல நம்ம ப்ரேயர் பண்ண கற்றுக்கணும். ப்ரேயர்னால் ஒன்று நீங்கள் அழுக வேண்டாம், முட்டி போட வேண்டாம், உருளு தண்டை போட வேண்டாம், வேல் கம்பு எடுத்து குத்திக்க வேண்டாம், சாட்டையில் அடிச்சிக்க வேண்டாம். அவர் சொல்கிறார் எளிமையாக, அற்புதம் எளிமை. என்ன சொல்கிறார், என்னுடைய ஃபோட்டோ ஒன்று வைக்க சொல்லு, அதுக்கு 2 விளக்கு வைக்க சொல்லு, 1 டம்ளர் தண்ணி வைக்க சொல்லு. இந்த ஜனங்கள்லாம் சொல்லுவாங்க, நான் பணக்கார சாமின்னு பால்பேடை சாப்பிடுவேன், பிரியாணி சாப்பிடுவேன், லட்டு சாப்பிடுவேன்னு. அதுக்கெல்லாம் எனக்கு எந்த வித, நீ சாப்பிட்டுட்டு எச்சரிக்கை கக்கி வச்சா கூட நான் சாப்பிடுவானா, என்னை கூப்பிடு அப்படிங்கிறார். இதெல்லாம் கொடுத்துட்டு அமைதியாக உட்காந்து, பாபா இன்றைக்கி நான் செய்யக்கூடிய செயல்களில் எவ்வளோ இடையூறுகள் வரலாம், இன்னல்கள் வரலாம், துன்பங்கள் கூட வரலாம், நான் போகக்கூடிய பாதைகளில் கஷ்ட நஷ்ட கண்டம் தண்டங்கள்லாம் கூட வரலாம். நீங்கள் தாயாகவும் தந்தையாகவும் குருவாக இருந்து மலரை போன்ற ஒரு மென்மையான பாதையை அமைச்சு கொடுத்துட்டு எனக்கு முன்னாடி போய் என்னுடைய வேலையை செஞ்சு கொடுன்னு சொல்லிட்டு போய் பாருங்கள். நடக்கலைன்னா வாங்க, நான் கூட்டிகிட்டு போய் அந்த ஆள்கிட்ட கேட்குறேன், ஏன் இந்த அம்மா அவங்கெல்லாம் கும்பிட்டாங்களே, ஏன் நீ செய்யலை? எஸ்எஸ்எம் ஸ்கூலில் ஒரு அம்மா இப்போ வேலைக்கு இருக்கிறாங்க, இப்போ வர்றதில்லை. அவங்க கணவன் மனைவி 2 பேர் வந்தாங்க, அவருக்கு வேலையே கிடைக்கல. நான் சொன்னேன், சட்சரித்தத்தை 7 நாளில் படித்து முடிங்க, உங்களுக்கு வேலை கிடைச்சிருந்தேன். 6வது நாளே அவருக்கு டிக்கெட்டு, விசா, பாஸ்போர்ட் எல்லாம் ஓகே, நீங்கள் வெளிநாடு போயிட்டாரா, அந்த அம்மாவுக்கு எஸ்எஸ்எம்ல வேலை கிடைச்சிருச்சு. தாமரை அப்படின்னு சொல்லிட்டு பவானியில் அவங்க நகராட்சியில் அந்த அம்மா ஆணையாளராக இருந்தாங்க, இப்போ பள்ளிப்பாளையத்தில் இருக்கிறாங்க. அவங்க பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா
கல்யாணம் செஞ்சிட்டாங்க. மகள் வந்து கன்சீவ் ஆகிட்டாங்க. மருமகள் லண்டன் போயிட்டார். கல்யாணம் ஆனோடனே கன்சீவ் ஆனோடனே பெரிய 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 குடும்பம் தேனியில். மருமகனை கூப்பிடுறாங்க. அவர் வரமாட்டேன்னு சொல்கிறார். யாரோ இந்த கோவிலில் சொல்லி அந்த அம்மா அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து அழுறாங்க. அப்படி நான் சொன்னேன், நீங்கள் ஒரு உயர் பதவியில் இருக்கிறீங்க, நீங்களாம் அழக்கூடாது, சர்க்காரம் கூட்டிகிட்டு போன உங்கள் பிரச்சனை என்ன, அந்த அம்மாட்ட சொல்லிட்டு வாங்கினேன். கூட்டிகிட்டு வந்து சொன்னேன், இந்த அம்மா மூச்சுக்கு மூச்சு நீ தான் பெருசுன்னு சொல்லுது, இந்த அம்மாவோட பிரச்சனை நாளைக்கு நீ தீர்த்துற அப்படின்னு சொன்னது தான். அடுத்த நாள் காலையில் மருமகன் ஃபோன் பண்ணுற, அத்தை நீங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணிடுங்க, நான் ஊருக்கு வந்துடுறேன். அந்த அம்மா சொல்கிறாங்க, எங்கள் தேனியே அவ்வளோ கூட்டம் வந்து மண்டபம் நிறைஞ்சி சாப்பாடு பத்தல அப்படிங்கிறாங்க. அவங்க ஒரு 5000 ரூபாய் கொடுத்து கேஸ் சிலிண்டர் வாங்கி கொடுத்தாங்க போன ராமநவமிக்கு. அப்புறம் அவங்களுக்கு இன்னொரு பெண்ணுக்கு குழந்தை உள்ளே இறந்துருச்சு, தாயும் சையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஃபோன் பண்ணாங்க. போய் சொன்னேன், ஐயா 11:30 மணிக்குள்ளே குழந்தை வெளியில் வந்துடணும், அந்த பெண் காப்பாற்றப்பட வேணும்னு ஒரு ப்ரேயர் பண்ணாங்கலாம். அந்த அம்மா ஃபோன் பண்ணுறாங்க 11:30 மணிக்கு, ஐயா குழந்தை வெளியில் வந்துச்சு, என்னுடைய பெண் காப்பாற்றப்பட்டு விட்டாள் அப்படின்னு சொல்கிறேன். எதுக்காக உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, நான் சொன்னேன் இந்த சாமி கேட்காது, யார் சொன்னாலும் கேட்கும். அங்கே போய் நீங்கள் கேட்கணும், யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் மாரியம்மா கிட்ட போங்க, காளியம்மா கிட்ட போங்க, முருகா கிட்ட போங்க, வெங்கடாஜ் யார்கிட்ட வேணாலும் போங்க, ஆனால் கேட்கணும். நான் வந்திருக்கிறேன், எனக்கு இதை செய், இதை செய். நாம் என்ன பண்ணுறோம், இங்கேருந்து போன உடனே அப்படியே அந்த கூட்டத்தையெல்லாம் பார்க்குறோம். அங்கே அவனாவது தெரிஞ்சவன் வந்துடுவான். உடனே நம்ம கதையெல்லாம் அவங்ககிட்ட பேசிட்டு அதுக்குள்ளே வெளியில் வந்துடுவோம். நம்ம எதுக்காக கடவுள்கிட்ட போனோம், அங்கே என்ன சொல்ல போனோம், என்ன நினச்சிட்டு போனோங்கிறத கூட மறந்துடுவோம். முதல்ல ஒரு கோவிலுக்கு போனால் ஒரு 1/2 மணி நேரம் போது உட்கார. எதுக்காக உட்காரணும், அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் நம்ம மேலே படணும். ஆற்றல் பட்டால் தான் நம்மளோட எண்ணங்களும் எல்லா வேலைகளுமே நடக்கும். நம்ம தமிழ்நாட்டில் வந்து இருந்த ஒரு ஆன்மீகம் இன்னைக்கு இல்லை. அன்னைக்கெல்லாம் நம்ம பெரியவங்க சாயங்காலம் 6 மணி ஆகிடுச்சு 2 பண்ணுவாங்கன்னா கோவிலில் போய் உட்காந்துக்குவாங்க. 1 மணி நேரம் உட்காருவாங்க, கடவுளை பற்றி பேசுவாங்க, சத்சங்கம் பண்ணுவாங்க. பெண்கள் என்ன செய்வாங்கன்னா 6 மணி ஆனோன்னா எங்கே இருந்தாலும் ஓடி வந்து 2 விளக்கு பார்த்து வச்சுருவாங்க. மகாலட்சுமி வர நேரம் ஆகிடுச்சு. இன்றைக்கி 11 மணி ஆனால் கூட லைட் போட மாட்டேங்கிறோம். பக்கம் வெளியில் தென்னையாக வந்து பேசிக்கிட்டு செல் பார்த்துக்கிட்டு. யாரையும் தவறாக நான் சொல்ல விரும்பல. கடவுள் வந்து நமக்காக தான் அவதரிச்சு இங்கே உட்கார்ந்துருக்கிறார். பாபா அப்படிங்கிற ஆள் நீங்கள் சாதாரணமாக நினச்சிடாதீங்க. எனக்கு அஷ்டமத்து சனி வந்துருச்சு, கண்டச்சனி வந்துருச்சு, பாதச்சனி வந்துருச்சு, அப்படி ஆயிருமா இப்படி ஆயிருமா, எதுவுமே ஆகாதுங்கிறார் அவர். நீ என் சாய்நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு அப்படிங்கிறார். யாரெல்லாம் நான் இந்த ஜென்மம் எதுக்கடா எடுத்தேன், இன்னொரு ஜென்மம் வேண்டாங்கிறவன்லாம் என் சாய்நாமத்தை ஜபிக்க சொல்லு, இந்த ஜென்மமே அவனுக்கு கடந்தேறி, இன்னொரு ஜென்மமெல்லாம் அவனுக்கு நான் கிடையாதுங்கிறார். ஒரு முறை ஒருத்தர் காலில் பயங்கரமான புண்ணாயிருது. டாக்டரு வலி தாங்க முடியல. டாக்டர் வந்து இதெல்லாம் எடுக்க முடியாதுன்னு சொல்கிறார். பாபா கிட்ட வந்து ரொம்ப அழுகிறார். அப்போ பாபா சொல்கிறார், காக்கா வருவான், உன் கால் இருக்க காலை சரி பண்ணிடுவான் அப்படின்னு சொல்கிறார். காக்கா அப்படின்னா காக்கா சாஹேப் அப்படின்னு சொல்லி பாபாவோட அடியார் ஒருத்தர். துவாரகா மாயில் வழி தாங்க முடியாமல் காலை நீட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கிறார். அந்த காக்கா சாஹிப் வந்து திடீர்னு பேய் பிடிச்ச மாதிரி ஆடி இவர் காலை மிதிச்சாராம். உள்ளே இருந்த புழுவெல்லாம் வெளியில் வந்து விழுந்துருச்சான். பாபா உதவி கொடுத்து ஆற்றி விட்டார். பாபா பெரிய அற்புதக்காரர், எந்த வகையிலையுமே நமக்கு செஞ்சிருவார். ஆனால் நீங்கள் ப்ரேயர் பண்ணணும். இன்னும் 30 வருஷத்துக்கு இந்த இடத்துல போது நான் சொல்லுவேன். ஆனால் எனக்கு அப்புறம் இன்னும் என்ன மாதிரி 100 பேர் சொல்ல வச்சிருவேன். நான் என்ன மாதிரி 100 பேர் சத்சங்கம் பண்ண வச்சிருவேன். இன்னும் 30 ஆண்டு காலம் நான் கான்ஃபிடண்டாக இந்த பெஞ்சில் வருவேன். ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார். 8.5 வருடங்கள் ஆகிறது. 8.5 வருடத்தில் ஒரு வியாழக்கிழமை 1000 பேருக்கு நாங்கள் கொண்டாந்துருக்கிறோம்னா சத்சங்கம் பேசி பேசி பேசிய ஜனங்களை கொண்டாந்து உட்கார வச்சிருக்கோம். அதனால் நீங்கள் தயவு கூர்ந்து காலையில் முடியலைன்னா கூட சாயங்காலம் வந்து 2 விளக்கு பற்ற வச்சு, அவர் சொல்கிறார், சடங்கு சாங்கியம் சம்பிரதாயம் இந்த ஆகம விதிலாம் எனக்கு எல்லாம் ஒன்றுமே கவலை இல்லைங்கிறார். முதல்ல என்னக்கிட்ட தியானம் பண்ணு. தலையோட தான் குளிக்கணுமா? தேவையில்லை. மேலே குளிக்கணுமா? தேவையில்லை. முகங்கை கால் கழுவணுமா? தேவையில்லை. நீ முதல்ல எங்கிட்ட நீ வா அப்படிங்கிறார். அவர் சொல்கிறதே என்னென்னா, என்னை வெறும் சித்திரமாக பார்க்காத, சித்திரம்னா ஃபோட்டோ, என்னை கற்சிலையாக பார்க்காத, உயிர் உள்ள ஜீவனை பார், எங்கிட்ட பேசு அப்படிங்கிறார்.
தயவு கூர்ந்து கடவுளை யாரும் குறை சொல்லாதீங்க. அதே மாதிரி நீங்கள் அங்கேருந்து வந்தோடனே நம்ம ஜனங்க சொல்லிவிடுவாங்க, 9 வாரம் வரேன், அதுக்குள்ளே இந்த ஃப்ளாட்டை வாங்கணும் பாபா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. அப்படிலாம் இந்த ஆள்கிட்ட கேட்காதீங்க. ஏன்னா 5ஆவது வாரமே கட்டி கொடுப்பாருல, 6ஆவது வாரம் கஷ்டத்தை கொடுப்பார். பாபா நான் வந்திருக்கிறேன், எனக்கு இது வேணும், நீங்கள் எனக்கு வாங்கி கொடுங்க, நான் வருவேன், வர்றதுக்குண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி எனக்கு வாங்கி கொடுன்னு சொல்லி பாருங்கள், நடந்தே தீரும். நாம் 9 வாரம் வரேன் 11 வாரம் வரேன்னு வந்துங்க சொல்லிட்டு போயிடுவோம். 6 வாரம் வந்தேன் எனக்கு ஒன்றுமே, ஏக்கா பாபா கோயிலுக்கு போகலையா, 6 வாரம் போனேன் எனக்கு ஒன்றுமே நடக்கலை. நீங்கள் என்ன சொன்னீங்க? 9 வாரம் விரதம் இருக்கிற நீங்கள். அவர் மேலே குறை சொல்லக்கூடாது, நம்ம மேலே தான் குறை. ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு சாமியார் அம்மா ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு வந்துச்சு. அதில் ஒரு அம்மா பயங்கரமாக பேசிச்சு. உடனே ஐயா இறங்கினார். அந்த அம்மாவை கூப்பிட்டார். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எத்தனை வாரம் வரேன்னு சொன்னேன்? 9 வாரம் வரேன்னு. என்ன பண்ணுனேன்? வடமாலை போடுறேன்னே. போட்டையா அப்படின்னு கேட்டேன். 3 வாரம் தான் 3, நான் போடல, எனக்கு ஒன்றுமே நடக்கும். நீ என்ன சொன்ன? 9 வாரம் வடமாலை போடுறேன்னே, 3 வாரத்தில் உனக்கு நடக்குமா அப்படின்னு இவர் கேட்குறாரு. அந்த அம்மா கூட வந்த சாமியார் அம்மனா ஆ ஓ பே அப்படின்னுச்சு. அந்த அம்மா ஒரே ஒரு வார்த்தை கேட்டார், நீ வாராகியை கும்பிட்டுட்டு இருக்கிற, அந்த வாராகிக்கு சோறு வைக்காம கும்பிடுறவனை அடிச்சிடும் அப்படின்னார். ஆமாங்க ஐயா அப்படின்னு எல்லாம் ஓடி போயிட்டார். ஒரு சொல்றாரு, என்னுடைய துவாரகமாய் வெளிப்படையானது நேர்மையானது புறவாசல் கிடையாது, ஏழை பணக்காரனுக்கு இது சரிசமமான இடங்கிறார். ஏழை வந்தாலும் என்னுடைய அன்பும் கருணையும் ஆசீர்வாதம் நிறைந்த இடம், பணக்கார வந்தாலும் அது நிறைந்த இடம் அப்படிங்கிறார். ஒரு சொல்றாரு பாருங்க, ஒருத்தர் கேட்கிறார், பாபா துவாரகா அப்படின்னா கிருஷ்ணர் பிறந்த இடம், மாயை அப்படின்னா அம்மா துவாரகா மாய். அந்த ஒளி பொருந்த இடத்துல எல்லாம் ஓட்டையா இருக்குதே பாபா, இங்க எப்படி கிருஷ்ணரை பார்க்க முடியும் துவாரகா மாயில் அப்படின்னு சொல்றாரு. அது பாபா சொல்றாரு, நீங்க அப்படியே அந்த செவத்துல போய் காது வைங்க அப்படின்றார். போய் காது வச்ச உடனே புல்லாங்குழல் சத்தம் வருதான். அப்பதான் சொன்னாரா, என்ன கிடைச்சது அப்படின்னு? புல்லாங்குழல் சத்தம், இதுதான் கிருஷ்ணர் பிறந்த இடம் துவாரகா மாய் அப்படின்னு சொன்னார். பாபா சொல்லுவார், இங்க இருக்கிற ஒவ்வொரு செங்கலும் பேசும் அப்படிம்பார், உயிர் இருக்கும், நீ என்ன சொல்லிட்டு போனே அதை என்கிட்ட சொல்லும் அப்படிம்பார். அதனால தயவு கூர்ந்து கோயிலுக்கு வர்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, அமைதியாக உட்காந்து நம்மளுடைய எண்ணங்களை படிக்கணும். இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, முதல்ல உங்கள் குலதெய்வத்தை கும்பிட வேணும். உங்கள் குலதெய்வத்தை கும்பிடாம இங்கே வந்தீங்கன்னா 1 கோடி ரூபா அன்னதானத்தை கொடுத்தா கூட இந்த ஆளுக்கு வேஸ்ட்டுன்றார். குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தால் தான் குருவோட அருள் கிடைக்கும். குருவோட அருள் இருந்தால் தான் நம்ம இறந்தோம்னா மேலே போனால் ஒரு திருவோட அருள் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடுன்னா எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா 2 கெடாயை வெட்டணும், பயங்கரமாக பண்ணணும் அப்படிங்கிறாங்க. குலதெய்வம் அப்படிங்கிறது யாருன்னா நம்ம மூதாதையர்கள் உருவாக்குறது தான் குலதெய்வம். குலதெய்வத்துக்கு எப்போ போகணும்னா அமாவாசைக்கு போகக்கூடாது, பௌர்ணமி அன்னைக்கு தான் போகணும். ஒரு தேங்காய், 2 வாழைப்பழம், ஒரு வெத்தலை பாக்கு, 11 ரூபா காசு. நம்மக்கிட்ட வசதி இருந்தால் 11 நெய் விளக்கு, சுத்தமான நெய் விளக்கு. நம்ம வீட்டில் 1 டம்ளர் அரிசி போட்டால் பொங்கல் கொண்டு போய் வச்சு குலதெய்வ வழிபாடு செஞ்சு பாருங்க, அப்புறம் எல்லாமே நீங்க. எதுக்காக இந்த குலதெய்வ வழிபாடு நாங்கள் சொல்கிறோன்னா, என்னுடைய குரு குலதெய்வ வழிபாடு தான் கும்பிட சொல்லுவார். இந்த மகா யோகியும் குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு தான் இங்கே வரணும்னு சொல்லுவார். குலதெய்வத்தினுடைய கருணை இல்லைன்னா இங்கே எதுவுமே நடக்காது. அதே மாதிரி நீங்கள் பாபா கோவிலுக்கு வந்தீங்கன்னா தேங்காய் மட்டும் ஒன்று வாங்கி இடது கையில் வச்சு வலது கை மேலே வச்சு, பாபா எங்கள் முன்னோர்கள் செஞ்ச பாபம் சாபம் தோஷம் நாங்கள் ஏதாவது செஞ்சுருப்போம், அக்னியில் போடுற எங்கள் கர்மாவை எரிச்சிடுங்கன்னு சொல்லுங்கள். இவர் விளக்கு ரொம்ப பிரியப்படுவார். 2 விளக்கு வாங்கி காட்டுங்க. இங்கே அன்னதானம் நடைபெறுகிறது, உங்களால் முடிஞ்ச அன்னதானத்துக்கு கலந்து கொடுங்க. எங்கள் குருநாதர் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்ன சொல்லுவார்னா, உயிருடன் இருக்கும்போது உன் தாய் தந்தைக்கு உணவளிக்காத நீ இறந்த பின் காக்கைக்கும் உறவினருக்கும் உணவளித்து என்ன பயன்? நீ கர்மாவை அதிகரித்துக் கொள்கிறாய் அப்படிங்கிறார். செத்ததுக்கப்புறம் கருவாட்டு சோத்தை மேலே போட்டு காக்காய்க்கும், காக்கா போனதுக்கப்புறம் உரம்பரைக்கும் போட்டு என்ன புரியாது? உயிரோடு இருக்கிறப்ப அந்த ஜீவனுக்கு 1 கவளம் சோறு கொடுங்க, உங்களை ஆசீர்வதிக்கப்பட்டுட்டு போயிடும். ராகு கேது தோஷம் அப்படின்னா என்னன்னு யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சா சொல்லுங்க. ராகுன்னா நம்ம பாட்டி, கேதுன்னா நம்ம தாத்தா. ஏன்னா நாம் குழந்தையா இருக்கிறப்ப கொசு கூட கடிக்கக்கூடாதுன்னு காப்பாற்றி வளர்த்துக்கிற அந்த தாத்தா பாட்டிக்கு கடைசி காலத்தில் யாராவது நம்ம கவனிக்கிறோமா? அது கிராமப்புறங்கள்லாம் போய் பாருங்கள், ஒரு 15 வருடத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கட்டுத்துறையில் வச்சுருவாங்க கொண்டு போய்.
அது அப்படியே ஏங்கி கிடக்கும். பேரனை பார்க்கணும், பாட்டி பார்க்கணும், தண்ணி வேணும்னு. அது அந்த வெக்ஸாகி சபிச்சுட்டு போயிடும். உங்கள் வம்சமே விருத்தியாக கூடாதுரா அப்படின்னு. அப்போ பிறக்க போகிற குழந்தை எங்கே பிறக்குது? ராகு கேதுல பிறக்கும். 5ஆம் இடத்துல ராகு இருக்கும், கேது இருக்கும். ஜோதிடத்தில் போனால் என்ன சொல்லுவான்னா, உங்கள் மூதாதையர்களுடைய மிகப்பெரிய சாபம் 50,000 ஆகும், 1 லட்சம் ஆகும், 2 லட்சம் ஆகும். காலையில் பழைய பாலத்தில் போய் பாருங்க, பால்பேடா, லட்டு, இந்த பூந்தி அது இதுன்னு வச்சுட்டு இருப்பாங்க. போய் கேட்டீங்கன்னா எங்கள் தாத்தா பாட்டிக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால உயிரோடு இருக்கிறப்ப நம்மளை பெற்ற அப்பாவாக இருந்தாலும் சரி, மாமியா மாமனாராக இருந்தாலும் ஒரு கவலம் சோறு கொடுங்க. பாபா தான் சொல்லுவார், துவாரகாமாய்க்கு யார் வந்தாலும் முதல்ல தண்ணி கொடுத்துருவாராம், அப்புறம் அங்கே சாப்பாடு இருக்கணும் கொடுத்துருவார். அதனால அன்னத்தில் மட்டும் எப்பவுமே தயவு செஞ்சு கை வச்சிட வேண்டாம். யாராவது உரம்பரை வந்தால் கூட முதல்ல ஒரு சொம்பு தண்ணி கொடுங்க, ஒரு டீ கொடுங்க. உங்களால் முடியலைன்னா கனிவாக பேசுங்க. இல்லைன்னா ரவையை வாங்கிட்டு வந்து உடனே கிளறி சோறு போட்டு போங்க. நான் இவங்களை வீட்டுக்கெல்லாம் போனேன், எனக்கு உணவு கொடுத்தாங்கன்னு எங்கேயாவது ஒரு பக்கம் அந்த தர்மம் பேசி உரை முடிக்க போகிறோம். சாய்ராம். எல்லாம் ஆழ்ந்த தியானத்துக்கு வாங்க. எல்லாம் சிம்மூத்தரை வச்சுக்கோங்க. சிம்மூத்தரை வச்சு தொட மேலே வச்சு ஆழ்ந்த தியானத்துக்கு வாங்க. பிரார்த்தனை வைப்போம். பிரார்த்தனை வச்சு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் மந்திரம் சொல்லுவோம். சுகர் பிரச்சனை சீக்கிரம் குணமாக வேண்டியும், செல்வராஜ் வாகன விபத்தில் பழைய ஞாபகமெல்லாம் மறந்துவிட்டது, பழைய ஞாபகம் வந்து பரிபூர்ண குணமடைய வேண்டி பாபாவிடம் பிரார்த்தனை. ஸ்ரீ சாய் டைப் ஆஃபீஸ் தொழில் நன்றாக நடைபெற வேண்டியும், டிஎன்ஆர் சுப்பிரமணி சுசீலா குடும்பம் நன்றாக இருக்க வேண்டியும், தொழில் நன்றாக நடைபெற வேண்டியும், வண்ணம் கிராபிக்ஸ் ஆதுரை சாமி தொழில் நன்றாக நடைபெற வேண்டியும், ஆட்கள் கிடைக்க வேண்டியும், ஆர்டி சுபன் பேட்மிண்டன் போட்டியில் விளையாடி வெற்றி பெற வேண்டியும், ஆர் துரைசாமி குடும்பம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியும், ஜி ராமச்சந்திரன், ஆர் விசாலாட்சி உடல் ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டியும், ஸ்ரீ வாரு பியூசி சித்தா ஆயுர்வேத தொழில் நன்றாக நடைபெற வேண்டியும், விஸ்மின் சில்க்ஸ் ஃபேஷன் தொழில் நன்றாக நடைபெற வேண்டியும், ஆறு திருப்பதி ரியல் தொழில் நன்றாக நடைபெற வேண்டியும், ஏபிஎஸ் டிசைனர் பவானி தொழில் நன்றாக நடைபெற வேண்டியும், ஜமுனாடிக்ஸ் தொழில் நன்றாக நடைபெற வேண்டியும், கண்ணன் இன்ஜினியர் தொழில் நன்றாக நடைபெற வேண்டியும், பூஜா ஸ்ரீ தன்ஸ்ரீ 12ஆம் வகுப்பில் நன்றாக படித்து நல்ல மதிப்பெண் பெற வேண்டியும், சஞ்சய் 12ஆம் வகுப்பில் நன்றாக படித்து நல்ல மதிப்பெண் பெருக்க வேண்டியும், செல்வம் சுமணி குடும்பம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியும் பாபாவிடம் பிரார்த்தனை. சாய்ராம். காலையிலிருந்து மறுபடியும் நிறைய பேர் திருமணம் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க, அவங்களுக்காகவும். நிறைய பெண்மணிகள் குழந்தை பாக்கி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க, அவங்களுக்காகவும். நிறைய பேர் அரசு வேலை வேணும், தனியார் வேலை வேணும்னு சொல்லியிருக்காங்க, அவங்களுக்காகவும். நிறைய பெண்மணிகள் குழந்தை சுகப்பிரசவம் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க, அவங்களுக்காகவும். பூ வாங்கி கொடுத்துருக்காங்க, ஊடுபத்தி வாங்கி கொடுத்துருக்காங்க, இன்றைக்கு அன்னதானத்துக்கு இந்த காணிக்கை கொடுத்து விட்டுருக்காங்க, அவங்களுக்காகவும். போன வாரம் நம்ம ஆலயத்திற்கு காணிக்கை கொடுத்து விட்டுருக்காங்க, அவங்களுக்காகவும். பாபாவோட அருட்கள் நீனாலும், சேத்சா சர்க்கார் பாப்பமாவோட ஆசீர்வாதத்தாலும், நாமராக இருக்கக்கூடிய பிரார்த்தனையின் வலிமையினாலும் இந்த எல்லா பிரார்த்தனையும் மிக விரைவில் நடைபெறணும்னு சொல்லி பாபா கிட்ட ஒரு மனதாக பிரார்த்தனை வச்சுக்கலாங்க. சாய்ராம். சாய்ராம். சொல்லக்கூடிய மந்திரத்தை பற்றி திருப்பி சொல்லுங்க. ஓம் சாய் நமோ நமஹ. ஸ்ரீ சாயி நமோ நமஹ. ஜய ஜய சாயி நமோ நமஹ. சத்குரு சாயி நமோ நமஹ. ஓம் சாய் நமோ நமஹ. ஸ்ரீ சாயி நமோ நமஹ. ஜய ஜய சாயி நமோ நமஹ. சத்குரு சாயி நமோ நமஹ. ஓம் சாய் நமோ நமஹ. ஸ்ரீ சாயி நமோ நமஹ. जय जय साई नमो नमः. सद्गुरु साई नमो नमः. ओम साई नमो नमः. श्री साई नमो नमः.
जय जय साई नमो नमः सद्गुरु साई नमो नमः ओम साई नमो नमः श्री साई नमो नमः जय जय साई नमो नमः सद्गुरु साई नमो नमः ओम गुरु सरकार देवाय कर्मबंध निवारणी त्रिमुक्त यात्माह रूपाय प्रसन्नय नमो नमः ओम गुरु सरकार देवाय कर्मबंध निवारणी त्रिमुक्त यात्माह रूपाय प्रसन्नय नमो नमः ओम गुरु सरकार देवाय कर्मबंध निवारणी त्रिमुक्त यात्माह रूपाय प्रसन्नय नमो नमः ओम गुरु सरकार देवाय कर्मबंध निवारणी त्रिमुक्त यात्माह रूपाय प्रसन्नय नमो नमः ओम गुरु सरकार देवाय कर्मबंध निवारणी त्रिमुक्त यात्माह रूपाय प्रसन्नय नमो नमः ओम मुक्ति मुक्ति पादस्वरूपिणी आत्मानंद ज्योति वैरागिनी तामसगुण परिहारणी तत्वभाव भक्ति त्रिकलैवाणी देव संभूत पापम्मा शरणं शरणार्थी ओम मुक्ति मुक्ति पादस्वरूपिणी आत्मानंद ज्योति वैरागिनी तामसगुण परिहारणी तत्वभाव भक्ति त्रिकलैवाणी देव संभूत पापम्मा शरणं शरणार्थी ओम मुक्ति मुक्ति पादस्वरूपिणी आत्मानंद ज्योति वैरागिनी तामसगुण परिहारणी तत्वभाव भक्ति त्रिकलैवाणी देव संभूत पापम्मा शरणं शरणार्थी ओम श्री गुरुभ्यो नमः ओम श्री गुरुभ्यो नमः ओम श्री गुरुभ्यो नमः ओम ओम श्री राम जय जय राम 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 சாய்ராம். அப்படியே ரெண்டு கையை மெதுவாக தேய்ச்சிக்கிட்டு கண்ணில் ஊற்றிக்கிட்டு மெதுவாக கண்ணை திறங்க. ஓம் ஹர ஹர நம பார்வதி படஹே நம ஹர ஹர மகாதேவா. தென்னாளுடைய சிவனே போற்றி, எண்ணாத்தவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எய்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. பராய் துறை மேறிய பரனே போற்றி, சிவாபல்லி ஏறிய சிவனே போற்றி. ஆதக மதுரை அரசே போற்றி, கூடக விரும்பின் குருமணி போற்றி. தென் தில்லை மந்தினுளாடி போற்றி, இன்றனக்காரமுதானாய் போற்றி.
மூவானாம் மறை முதல்வா போற்றி, சேவா செங்குடி சிவனே போற்றி, ஆரூர வந்த அரசே போற்றி, சீரால் திருவையாரா போற்றி, அண்ணாமலை நன்னா போற்றி, கண்ணார முடற்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, எம் கைலை மலையானி போற்றி போற்றி போம். பூவியற்கோன் வெற்பொயிர்ந்த புகழையற்கோன் கலரடி போற்றி, ஆலிமிசைகள் மிதப்பின் அணிந்த பிரானடி போற்றி, வாலி திருநாத ஊர்வந்தொன் பதம் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரார் திருத்தாலடி போற்றி போற்றி, வேதனடிதலை தோங்க மிகு செய்பத்துறை விளங்க பூத பரம்பரை புனித புனிதபாய் மலர் தருவர் சீலவயற் புறத்திந்தன் திருஞான சம்பந்தர் பாலமலர் திருத்தொண்டர் பரவுகாம் சிவா திருச்சிற்றம்பலம். ओम शुक्लां वरदं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं शङ्खचक्रं अज्ञाने सर्वविघ्नोपशान्तये। ओम गुरुब्रह्मा ओम गुरुविष्णु ओम गुरुदेवो महेश्वरः ओम गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विनये सर्वलोकिनां गुरवे सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमो नमः। ओम अनन्तहरि ब्रह्माण्डनायक राजाधिराज योगिराज परब्रह्म श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज के पुष्पं समर्पयामि। ओम से पुष्पं समर्पयामि। ओम से सत्कार पुष्पं समर्पयामि। ओम से बापम्मा पुष्पं समर्पयामि। ओम श्री साई सत्कार आचार्य स्वामी पुष्पं समर्पयामि। जय श्री राम पुष्पं समर्पयामि। ओम श्री साई सत्कार आनंद विहार पुष्पं समर्पयामि। बाला परमेश्वर पुष्पं समर्पयामि। बाला विहार पुष्पं समर्पयामि। ओम श्री गिरिराज विहार पुष्पं समर्पयामि। ओम आधारशक्तिने नमः। ओम गुरुवासनाय नमः। ओम सर्वासनाय नमः। ओम योगासनाय नमः। ओम सिंहासनाय नमः। ओम सूर्यमंडलाय नमः। ओम चंद्रमंडलाय नमः। ओम अग्निमंडलाय नमः। ओम वराशक्तिमंडलाय नमो नमः। ओम ईशानमूर्तये नमः। ओम तत्पुरुषमूर्तये नमः। ओम वामदेवमूर्तये नमः। ओम अघोरमूर्तये नमः। ओम सत्योजानमूर्तये नमो नमः। ओम गिरिकेशाय विद्महे तन्नगस्ताय धीमहि तन्नो ज्ञानगुरुः प्रचोदयात्। ओम ज्ञानगुरुस्मन्ने नमो नमः। अस्मिन् कुम्भस्य आवाहने स्थापने सन्निधाने कालक्रिये दिक्बन्धने अवगुण्ठने शिवशक्तिमुद्रां त्रिशूलमुद्रां भक्तमुद्रां केलुमुद्रां योनिमुद्रां अञ्जलिमुद्रां। ओम महाज्ञानगुरु नमो नमः। आसनं समर्पयामि। अर्घ्यं समर्पयामि। अस्ममेवं समर्पयामि। कर्णोपीठं समर्पयामि। गंगा यमुना कावेरी नर्मदा गङ्गोत्तराभागानि पुण्यतीर्थं आवाहयामि। वस्त्रां समर्पयामि। गन्धं समर्पयामि। गन्धाकुम्भं समर्पयामि। पुष्पमालां समर्पयामि। ताम्बूलं समर्पयामि। स्वर्णपुष्पं समर्पयामि। अक्षरां समर्पयामि। ओम सद्गुरु साईनाथ महाराज की धूपं समर्पयामि। ओम केशवं सत्कारं दीपकं धूपं समर्पयामि। ओम श्री साई सत्तान्त्रियं धूपं समर्पयामि। जय श्री राम धूपं समर्पयामि। ओम श्री साई सत्तानंद धूपं समर्पयामि। वालवेद धूपं समर्पयामि। महाराज धूपं समर्पयामि। ओम श्री मीनाक्षी धूपं समर्पयामि। ज्ञानदेवाय नमः धूपं समर्पयामि। रेडी बाबा परमल प्रार्थना करेगा। ओम सद्गुरु साईनाथ महाराज की दीपं समर्पयामि। ओम केशवं सत्कारं दीपकं धूपं समर्पयामि। श्री साई सत्कार आंतर्या स्वामी दीपं समर्पयामि। जय श्री राम दीपं समर्पयामि। श्री साई सत्कार आनंद विहार दीपं समर्पयामि। ओम बाल परमेश्वरी दीपं समर्पयामि। महाराज विहार दीपं समर्पयामि। विहार दीपं समर्पयामि। ओम निकेशाय विष्णवे नमः। हस्ताय विष्णवे तन्नो ज्ञानगुरुः प्रचोदयात्। महादीपं समर्पयामि।
ब्रह्मणे स्वाय अमृतम नैवेद्यं कदली फलं समर्पयामि ओम गणानां त्वा गणपतिं अवामहे कविं कवीनां भुवस्तवस्तरं देस्तराजं ब्रह्मणां ब्रह्मस्पदा आनस्तन्नो भीसी सादरं ओम नमो गणापतये नमो गणपतये नमः प्रवसवतये नमस्ते अस्तु लंबोदराय येगदण्डाय विघ्नविनाशिने शिवसुदाय श्रीवर्णमूर्तये नमो नमः ओम येगदण्डाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् ओम वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभ अविघ्नं गुरुवे देव सर्वहार्येषु सर्वदा ओम गिरिवेशाय विद्महे दण्डहस्ताय धीमहि तन्नो ज्ञानगुरो प्रचोदयात् ओम नादबिन्दुकलादि नमो नमः वेदमन्त्रस्वरूपा नमो नमः ज्ञानभण्डित स्वामी नमो नमः विभुकोटि नाम शम्भु कुमारा नमो नमः भोगान्तरि बाला नमो नमः ज्ञानभण्डित स्वामी नमो नमः परशूर सेददण्ड विलोता नमो नमः कीट किङ्गिनि बाधा नमो नमः वीर संभ्रम वीरा नमो नमः गिरिराज दीपमङ्गल ज्योति नमो नमः पूज अम्बल लीला नमो नमः देवगुञ्जलि वाहा नमो नमः अरुणाय ஈதலும் பல கோலான பூஜையும் ஓதலும் குணல் ஆச்சார நீதியும் ஈனலும் குரு சீர்பாத சேவையும் மரமாற ஏலலம் புகழ் காவேரியால் வினை சோழ மண்டல மீதே மனோதர ராஜகம்பீர நாதாலு நாயக வயலூரா ஆதலம் பயிலாலூர சோரமை சேதல் கொங்கவை மூதேரு ராணியில் ஆதல் வெம்படி மீதேரி வாக்கை லயிலேரி ஆதி அந்த உலாவா சுபாரிய சேதல் கொங்கவை காவூர நாணத்தில் ஆவிடங்குடி வாழ்வான தேவர்கள் பெருமானே தீபமங்கல ஜோதி நமோ நம தூய அம்பல லீலா நமோ நம தேவகுஞ்சலி வாரா நமோ நம அருள்காய் ஓம் வான்வில் வராத பெய்க மணிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அருள் செய்க கொலைவில்லாதுகள் வார்கனான் மறை அரங்கல் ஓங்க நற்றனம் வேள்வி மல்க வேண்மிகுல் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஓம் யோவாம் புஷ்பம் வேதா புஷ்பவான் ஜாவான் வசுவான் பவதே चंद्रमावाम अभावाम पुष्पम पुष्पवान जावान वसुवान भवते जयेरं वेदा योवाम आयिरं वेदा आयिरमान भवते चंद्रमावाम अभावाम पुष्पम पुष्पवान जावान भवते जयेरं वेदा योवाम आयिरं वेदा आयिरमान भवते ओम महाज्ञान गुरु प्रचोदयात् ज्ञानाभ्यां विवरं पुष्पं समर्पयामि ओम दीवाना पाठ नला प्रार्थना शुरू करेगा ओम गुरु साई
பயன்படுத்துங்க